வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு இருதார யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவை நாம் எத்தகைய வடிவில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னாக்கா, ஜாதகத்தில் இதற்கு என்ன காரணம்னு பார்க்க இருக்கோம். இதற்கான பாவகம் என்ன, கிரகம் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கும். அடுத்ததாக இதை தவிர்க்கிறதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியை பார்க்கும் அன்பர்கள், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப ஒரு தேவைப்படும் பதிவு, இதனால் பயன் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனம் நினைத்தது அப்படின்னாக்கா, தேவைப்படுவோருக்கு உங்களது நண்பர்கள் அல்லது உங்களது உறவினர்கள் இப்படி யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்படுதுனாக்கா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. இந்த பதிவை காணும் அன்பர்கள் இந்த பதிவை முழுசாக பாருங்க. ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம இதற்கான விதிகளையும் விளக்கங்களையும் உங்களுக்கு பகிர இருக்கின்றோம். இந்த பதிவு நிச்சயமாக எளிமையாகவும் புரிகிற வண்ணத்துலேயும், ஜோசியமே தெரியல அப்படின்னாக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு மனசில் நின்று புரிய வைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருதார யோகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, இது எதை நமக்கு சுட்டி காட்டுது அப்படிங்கிறத முதல்ல தெளிவுக்கு வந்துடுவோம். இது வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குது. அதாவது வாழ்க்கை துணை, ஒரே ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னும்போது அது லைஃப் பார்ட்னர் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்ற ஒரு லைஃப் பார்ட்னர் அமையும். ஒரு சிலருக்குலாம் அது அமைஞ்சிடும், பிரிவு ஏற்பட்டுரும். முதல் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அந்த திருமணம் அப்படிங்கிறது, முதல் திருமணம் அப்படிங்கிறது தோல்வியில் சந்திக்கும் ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு. அது முதல் திருமணம் தோல்வி ஏற்படுகின்ற பொழுது இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சிகள், அது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கின்ற பொழுது இது இரண்டாம் தாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முதல் தாரம், இரண்டாம் தாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை பொதுவாக ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது தற்காலத்தில் ஆணுக்கும் இது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்பட்டு விடுகின்றது, பெண்களுக்கும் இது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்பட்டு விடுகிறது. இங்கே பாலினம் அப்படிங்கிறதுல பேதம் இல்லாமல் சமநிலையை நோக்கி தான் இது நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தற்கால நிலை நண்பர்களே. சரிங்களா? அதனால் இந்த புரிதலை முதல்ல மனதில் நிறுத்திக்கோங்க. அடுத்ததாக இதற்கு ஜாதகம் என்ன சொல்கின்றது, என்ன காரணம், இது ஏற்படுவதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? என்ன மாதிரி நிலை இருந்தால் இத்தகைய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஜாதகத்தில் களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் பாவகம். அதுதான் வாழ்க்கை துணையை நமக்கு எடுத்து சொல்லுது, கொடுக்குது. இந்த களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறதும் களத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதும் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, இங்கே லக்னத்திற்கு இந்த 7ஆம் பாவகம் தான் முக்கியம், களத்திர ஸ்தானம் தான் முக்கியம், களத்திர ஸ்தானாதிபதி முக்கியம். இந்த களத்திர ஸ்தானமும் களத்திர ஸ்தானாதிபதியும் பலவீனப்பட்டாங்க அப்படின்னாக்கா அது அடுத்த கட்ட நிலைக்கு அது நகர்த்தி செல்லுது. அதாவது 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடமும் பலவீனப்பட்டு இருந்தால் மட்டுமே இருதார யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அது கொண்டு செல்லுது அப்படிங்கிறது முதல் தரமான ஒரு விதி. இதற்கு அடுத்த விதி அப்படின்னாக்கா, 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் பலவீனப்பட்டு இருந்தாலும் பங்கப்பட்டு இருந்தாலும், இது அதிபதி நிலை சங்கடத்தில் அமைந்திருந்தாலும் இது வாழ்க்கை துணை சிறப்பாக அழைத்து செல்வதில்லை. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுல ஒரு சங்கடத்தோடு போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த இரண்டு பாவங்களும் 2 பாவாதிபதிகளும் தான் முதன்மையான விதிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதற்கு பலம் சேர்க்கும் விதமாக துணை விதிகளும் இங்கே நம்ம கை கொடுத்துக்கிட்டே வரும். இப்போது முதன்மையான விதிகள் 2 பார்த்துட்டோம். இப்போது துணை விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களை பார்த்துக்குவோம். மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 12ஆம் பாவம், பாவகத்தில் 12ஆம் பாவம். ஏன் இந்த 12ஆம் பாவத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இதுதான் அயன சயன போகஸ்தானம், உறக்கத்தை சொல்லக்கூடிய இடம், இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடிய, பஞ்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இரவு வாழ்க்கை அப்படிங்கிறது. கூடுதலாக
பாவ அடிப்படையில், அதாவது 4ஆம் பாவம் அது வந்து சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தின் பாக்கியஸ்தானம் இந்த 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் பலவீனப்பட்டாலும் இந்த 12ஆம் இடத்திற்கு பாவர்களின் தொடர்பு, ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களின் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவகம் பலவீனப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த இல்லற வாழ்க்கையின் சுகத்தில் கொஞ்சம் சங்கடம் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்ததாக கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பாவத்தை பற்றி பேசியிருக்கோம். அடுத்ததாக ஜாதகத்தில் கிரகங்களை பற்றி பார்ப்போம். கிரகங்களில் களத்திர கார கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர் வந்து அஸ்தங்கம் அடைந்து இருந்தாலும், பாவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் இது வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்ததாக முக்கியமாக கூடுதலாக மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இவரை பொறுத்தவரையிலும் இவருடைய சத்ரு கிரகங்களோட, அதாவது வந்து பகை கிரகங்களோட தொடர்பில் இருக்கின்ற பொழுது நம்ம பார்க்கின்ற அனலைஸ் பண்ணுற ஜாதகங்களில் இது ஒரு 90% மேலே இது வந்து சிறப்பாக பொருந்தி வருது. அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவான், இவர் வந்து அவருடைய பகை கிரகங்களோட தொடர்பில் இருக்கின்ற பொழுது, தொடர்பு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பார்வை, சேர்க்கை, சாரம், இந்த மூன்றுமே வந்து தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் நம்ம துணை விதிகளாக வச்சுக்கிங்க. முதன்மையான விதி அப்படின்னு சொல்லும்பொழுது 7ஆம் பாவகமும் 2ஆம் பாவகமும் பாவக தொடர்புகளில். ஸோ இந்த இரண்டு விஷயங்களும் இடம் கொடுக்காமல் நம்ம வந்து அடுத்த நிலையே இந்த திருமணம் அப்படிங்கிற வைபவத்தில் இருதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து கொடுக்கறதில்ல. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவம் நல்ல நிலையில் இருந்து 7ஆம் பாவாதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டாக்கா அவங்களுக்குலாம் வந்து ஒரே திருமணம் தான், அங்கீகரிக்கப்பட்ட திருமணம், சுற்றம் சூழ, உற்றார் உறவினர் சூழ அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் ஒன்று தான் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை நண்பர்களே. சரிங்களா? இப்போ சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா இதை எழுதி வச்சு நீங்கள் உங்களுக்கு வர ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கு வந்து இதனுடைய உண்மையான விளக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே. சரிங்களா? இப்போ சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு வந்து உங்களுக்கு வந்து விளக்க இருக்கின்றோம். அதனால் இதுவரையிலும் நீங்கள் எழுதலை அப்படின்னாலும் இப்போது ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு நம்ம சொல்கிற இந்த கட்டத்தை எழுதிக்கோங்க, நம்ம சொல்கிற கிரக நிலைகளை எழுதிக்கோங்க. நம்ம சொன்ன விதிகளை இதில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக இது வந்து புரியும், உங்கள் மனசில் நிற்கும், உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க இப்போ வந்து கட்டத்தை போட்டுங்க. லக்னம் தனுசு லக்னம், கும்பத்தில் வந்து சனீஸ்வர பகவான், ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன் கேது 3 கிரகங்கள், மிதுனத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில் குரு பகவான், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் ராகு பகவான். இதுதான் கிரக நிலைகள். இப்போது தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது மிதுனம். இந்த மிதுனத்தில் அதிபதி புத பகவானும் 9ஆம் அதிபதியான சூரிய பகவானும் இருக்கிறாங்க. இப்போது புதன் இந்த இடத்துல ஆட்சி, அப்போ நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதில் நிலைப்பாடு என்னன்னாக்கா, இவங்க இருவரும் நெருங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட வந்து இருவரும் வந்து ஒரே சாரத்தில் இருக்கிறாங்க, ஒரே பாதத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த 7ஆம் அதிபதியான புத பகவான் இந்த ஜாதகத்தில் அஸ்தங்கம் அடைஞ்சார். அப்போது முதல்ல வந்து அஸ்தங்கம் அடைந்த அந்த பாவகம் பலவீனப்பட்டது. அடுத்தது அந்த பாவாதிபதி பலவீனப்பட்டார். நாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். 7ஆம் அதிபதியும் 7ஆம் பாவகமும் பலவீனப்படாமல் இது வந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த ஜாதகத்தில் இது வந்து பலவீனப்பட்டிருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு விஷயத்த சொன்னோம் பாவத்தில், அதாவது வந்து 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாரு. 2ஆம் பாவத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. 2ஆம் அதிபதி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சியாகி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது, ஒரு சுபகிரகத்தின் பார்வை இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பாவகம் பலவீனப்படலை, பாவாதிபதி பலவீனப்படலை. அதனால தான் இவருக்கு வந்து முதல் திருமணத்தை கொடுத்துருக்குது. 2ஆம் திருமணத்தை நோக்கி நகர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே வந்து 7ஆம் இடமும் 7ஆம் பாவாதிபதியும் பலவீனப்பட்டாங்க.
நாம் இதற்கு அடுத்து நம்ம கிரகங்களை பற்றி சொல்லியிருந்தோம். அதில் வந்து முக்கியமான பிளானட்டை நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னாக்கா, மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனது பகை கிரகங்களோடு இருப்பது சிறப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், செவ்வாய் பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு. அதை வந்து சனீஸ்வர பகவான் சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு. சரிங்களா? இது வந்து ஒரு சிறப்பில்லாத தன்மை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. ஆக செவ்வாய்க்கு வந்து தனது பகை கிரகத்தின் தொடர்பு இங்கே ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கூடுதலாக இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய பார்வையில் நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னாக்கா, செவ்வாய் பகவானுக்கு கேந்திரங்கள், அதாவது வந்து 4ஆம் இடத்துல ராகு, செவ்வாய்க்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், செவ்வாய்க்கு 10ஆம் இடத்துல கேது. இப்படி செவ்வாய்க்கு கேந்திரங்களில் பாவர்கள் என்று அவரை வந்து ரொம்ப பலவீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அடுத்ததாக நாம் சொன்னது களத்தில் காரக கிரகம் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் சுக்கிரனும் கேதுவும் ஒரே பாகையில் நெருங்கி நின்று களத்தில் காரக கிரகம் பலவீனப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடுச்சு. சரிங்களா? அடுத்ததாக 12ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். இது வந்து பஞ்சனை சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது 4ஆம் பாவகத்தின் சுகஸ்தானம், பாவத் பாவா அடிப்படையில். அந்த வகையில் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இவருக்கு பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை கிரகங்களும் இங்கே வந்து பார்க்குது. பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வையில் பார்க்குறாரு, சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையில் பார்க்குறாரு, கேது பகவான் இந்த வீட்டை பார்க்குறாரு, சந்திர பகவான் பார்க்குறாரு, அடுத்ததாக சுக்கிரன் பார்க்குறாரு. மொத்தம் கிட்டத்தட்ட இந்த 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிற்க 5 கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது. அப்போது இந்த சுகஸ்தானத்தின் பாக்கியம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டது, இரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது பலவீனப்பட்டது, பஞ்சன யோகம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டது. இது வந்து கொஞ்சம் பெரிய பலவீனம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே வந்து அந்த திருமணத்திற்கு அடுத்த நிலையை அழைத்து செல்லும் அமைப்புகள் அப்படிங்கிறது. முதல் தரமான விதி அப்படின்னாக்கா 7ஆம் பாவகமும் 7ஆம் பாவாதிபதியும். இதுதான் வந்து மெயின் விதி. நம்ம அதுக்கு அடுத்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிரகங்கள், பாவங்கள், அடுக்கடுத்து செவ்வாய் பகவானை சொன்னது, அதுக்கு அடுத்தது 12ஆம் பாவத்தை சொன்னது, இதெல்லாம் வந்து துணை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்க. ஆக ஒரு முதற்தரமான ஒரு விதியும் துணை விதிகளும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த பலாபலன்கள் நிச்சயம் வந்து ஜாதகருக்கு அனுபவத்தில் கிடைத்து விடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம் நண்பர்களே. இவர் தற்போது வந்து ஒரு முதல் திருமணம் தோல்வியை சந்தித்த பிறகு தற்போது 2ஆம் திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தின் ஒரு யதார்த்தமான நிலைப்பாடு. அப்போது இரு தார யோகம் அப்படிங்கிறதுக்கான ஜாதகம் என்ன சொல்லுது, அதற்கான விதிகள், பாவங்கள், கிரகங்கள் தொடர்பு, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நான் வந்து முதல்ல வந்து சொல்லியிருந்தேன். இதை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து மாயாஜாலம், மந்திரஜாலம் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நண்பர்களே. பொதுவாக ஒரு பாவகம், பாவாதிபதி பலவீனப்பட்டுட்டாலே அந்த பாவகத்தின் மீதும் அந்த பாவ நிலைப்பாட்டில் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்காமல் இருந்தோம்னாலே அது வந்து பெரிய அளவில் வந்து தோஷத்தை செய்வதில்லை. இது வந்து அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் வந்து இப்போ 7ஆம் பாவகமும் பாவாதிபதியும் சுத்தமாக பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வருகின்ற வாழ்க்கை துணையின் மீது, அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், இருவருமே வந்து பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி தான் இருக்கணும், என் கூட இப்படி தான் பழகணும், அவர் என் பக்கத்துலேயே இருக்கணும், அவர் வெள்ளையாக இருக்கணும், அவர் சொத்து சுகங்களோடு இருக்கணும், இப்படி அதீதமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற பொழுது அது வந்து தோஷத்தின் வீரியத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதுவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது வந்து பெரிய தோஷத்தின் வீரியத்தை என்னை பொறுத்தவரையிலும் குறைச்சிக்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. அடுத்ததாக சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும். இந்த சகிப்புத்தன்மையும் பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாத பட்சத்தில் இது வந்து பெரிய அளவில் வந்து தோஷம் வேலை செய்யறதில்ல, அதனுடைய வீரியத்தை குறைச்சிக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இது போன்ற அமைப்பு பெற்ற அன்பர்கள் தாம்பத்திய சுகத்தை பொறுத்தவரையிலும் தாமரை இலையும் தண்ணீரும் போல பட்டும் படாமல் வைத்துக்கொள்வதும், கணவன் மனைவி இருவரும் எட்டி எட்ட அப்படி வேலை விஷயமாக கொஞ்சம் எட்டி எட்ட இருக்கிறதும் சிறந்த ஒரு பரிகாரமாக இதற்கு அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம கொடுத்த இந்த பதிவு
இருதார யோகம் யாருக்கு அப்படிங்கிற பதிவு நிச்சயமாக வந்து உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். இதனுடைய விதிகள் என்ன, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. பயனுள்ள பதிவாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாருக்குன்னா இந்த பதிவு தேவைப்படுது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.